பேசுபவள் ஒரு பெண். அவள் வந்து அந்த கணவன் வந்து பொருள் தேட போகும்போது அவனோட சேர்ந்து போயிருக்கான். ஒரு மாட்டு வண்டியில் கீழே பள்ளி ஒட்டிட்டு வரும் பார்த்தீங்களா, மாட்டு வண்டி போகுது, அந்த பள்ளியில் அரணை ஏதாவது ஒட்டிட்டு வரும், பள்ளி ஒட்டிகிட்டே வரும். இந்த மாட்டு வண்டியில் ஒரு பள்ளி ஒட்டிட்டு போகிறது மாதிரி என் வீட்டுக்காரர் என்னுடைய காதலன், என்னுடைய கணவன் போகிற இடத்துக்கு நானும் பொருள் தேடுற இடத்துக்கு நானும் ஒட்டிட்டு வந்தேன். வந்த இடத்துல இந்த மாதிரி செத்து போயிட்டார். களம் செய் கோவே, நான் என்னதான் செய்வேன், திடீர்னு வந்த இடத்துல இப்படி ஆகி போச்சு, நான் வந்து இந்த ஒரு பள்ளி மாதிரி ஒட்டிட்டு வந்திருக்கேன், எங்கள் 2 பேரையும் சேர்த்து புதைக்கிறது மாதிரி ஒரு பானையை செஞ்சு கொடுப்பியா களம் செய் கோவே. இது ஒரு சாமானிய பெண்ணினுடைய மொழி. அப்படின்னா இந்த பானை செய்கிற குயவர் வந்து ராஜாங்க குயவர்னு கிடையாது. ராஜாங்க குயவரும் களம் செய் கோவை தான், சாதாரண பெண்ணுக்கு செய்கிறவரும் களம் செய் கோவே தான். அதுக்காக யாராவது வந்து சங்க இலக்கியத்தில் வந்து பொம்பளையை சேர்த்து புதைக்கிற மாதிரி உடன்கட்டு மாதிரி ஒரு பிற்போக்குத்தனம் இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. அந்த கவிதையை எடுத்துக்கணும். அந்த கவிதை நயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னையும் சேர்த்து புதைக்கிறோம். இப்போ கூட நம்ம சொல்லையா, நீ வாழ்ந்ததுக்கு பின்னால், நீ செத்ததுக்கு பின்னால் நான் வாழணும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிற்போக்குத்தனமா? காதல் அதிகமாக இருக்குது அவன் நினைக்கிறான். அப்போ இந்த களம் செய் கோ அவன் தான் பூசாரியாக இருக்கான். ஒரு நகரத்தில் விழா வரும்போது சங்க இலக்கியத்தில் அவன் தான் அறிவிக்கிறான், இந்த நகரத்தில் விழா நடத்தப் போகிறது அப்படிங்கிறான். அவன் தான் பூசாரியாக இருந்து கல்லை படைக்கிறான். சாமிக்கு படையில் இடுகிறான், நகரத்தை அறிவிப்பு செய்கிறான், மன்னனுக்கும் சாமானிய மக்களுக்கும் புதைப்பதற்கு தாலி செய்கிறான், களம் செய்கிறான். அவனை கோ என்று அழைத்து இந்த சங்க இலக்கியம் பாராட்டுகிறது. அதனுடைய மரபினுடைய தொடர்ச்சி தில்லைவாழ் அந்தணரின் அறிவே அண்டு திருநீலகாண்ட நாயனாருக்கும் என்ன பாட்டு, திருநீலகண்ட குயவனாருக்கும் அப்படின்னு வரும். அங்கதான் வந்து நாயன்மாரில் ஒருத்தர் திருநீலகண்டர் கொண்டு வந்து, இன்னும் நிறைய இருக்கு, புலாளர் புராணம்னு ஒரு புராணம் இருக்கு, அதில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த திருநீலகண்ட குயவனாருக்கும் ஒரு வேத சக்கரவர்த்திக்கு நடந்த ஒரு பெரிய மல்லுக்கட்டை பற்றி ஒரு அந்த புராணத்தில் இருக்கும். அவர் எப்படி 2 பேருக்கும் சண்டை வருது அப்படின்ட்டு. ஆக இன்னைக்கு போய் மதுரையில் போய் பாருங்க, அந்த பாண்டி நாட்டு குயவர்லாம் சொல்லுவாங்க, இந்த கோயில் எங்க கோயில் சார், இந்த கோயில் எங்க கோயில். அங்கே போய் பாருங்க, வன்னிமரத்து விநாயகர், இந்த கோயில் எங்க கோயில், நாங்கள் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் தான் இதுக்கு உரிமையானவங்க, எங்களை வெளியேற்றிட்டாங்க சார் இன்னைக்கும். ஆக வருஷத்துல 3 நாள் இந்த குயவர்களுக்கு தான் முதல் மரியாதை. 3 நாள் அது கூட்டம் வராத நாளாக பார்த்து முதல் மரியாதை கொடுத்துட்டு கூட்டம் வர்ற இடத்த நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த குயவர்கள்லாம் மதுரை சைடில் இன்னைக்கு புலம்பிட்டு இருக்காங்க. எங்கள் கோயிலை எடுத்துட்டாங்க, எங்கள் கோயிலை எடுத்தா, நீ சரி நீ ஐயனார் வச்சுக்க, எடுத்துக்க, நீ வேணா தலையில் வச்சுட்டு இது பண்ணிக்க, ஐயனார் செய்ய, குதிரை செய்ய, இதை நாங்கள் வந்து வெங்கல சிலையை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பஞ்சாயத்து. ஆக இந்த தொழில்நுட்பம் செய்கிற ஒரு குயவனை, ஒரு சிலை செய்கிற சிற்பியை, கொல்லனை, இரும்பு தொழில் செய்கிற ஒரு கொல்லனை, செம்பு செய்கிற ஒரு சிற்பியை ஒரு சமுதாயம் எப்படி நடத்துகிறது என்பதை வைத்துதான் அது சிந்துவெளியோடு தொடர்புடையதா, அதற்கு பின்னால் வந்த பிந்துவெளியோடு தொடர்புடையதா என்பதை முடிவு செய்ய வேண்டும். சங்க இலக்கியத்தில் கட்டாயம் சிந்துவெளியில் செங்கல் செய்தவன் மதிக்கப்பட்டிருப்பான், ஏன்னா அவ்வளோ பெரிய செங்கல் அவ்வளோ பெரிய நகரத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். சங்க இலக்கியம் அவன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது இந்த கைவினைஞர்களை. ஆனால் குப்தர் காலத்தில் அதற்கு பின்னால் வந்த மனுஸ்மிருதி இந்த மாதிரியான இலக்கியங்களில் இந்த கைவினை கலைஞர்கள் அனைவரும் சூத்திரர்கள் என்று பட்டம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டார்கள். அங்கதான் எங்க வந்து இந்த குயவன் வந்து அல்லது கொல்லன், பொற்கொல்லன் இவர்களை எல்லாம் மட்டம் தட்டிய ஒரு சமுதாயம். இந்த 4 வகை வர்ண பாகுபாட்டில் நீங்க வந்து இது யாருக்கானது, சிந்துவெளி பண்பாடு யாருக்கானதுங்கிறது இப்படிதான் வச்சு சொல்லணும். ஏன்னா இதை படிக்க முடியாது, அதுல நிறைய எழுதியிருக்காங்க. என்னுடைய மானசீக நான் வந்து ரொம்ப போற்றக்கூடிய எனக்கு வழிகாட்டியாக இருந்தா இரவத மகாதேவன், அவர் ஐஏஎஸ்ல இருந்தார். அவரும் ஐஏஎஸ் இருந்து தினமணிக்கு வந்தார், நான் தினமணிலேருந்து ஐஏஎஸ் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து போய் நானும் அவர் சிந்துவெளி ஆராய்ச்சி பண்ணியிருந்தார், நானும் சிந்துவெளி ஆராய்ச்சி பண்ணேன். அவர் ஒரு சிந்துவெளி ஆய்வு மையத்தை தோற்றுவிச்சார் சென்னையில், அதனுடைய மதிப்பூர்வ ஆலோசகராக அவருக்கு பின்னால் என்னை தான் நியமித்தார். இப்போ எங்களுக்குள்ள இப்படி ஒரு மரபு தொடர்ந்து அவர் இறந்து போயிட்டார். நாங்கள் அவருக்கு ஒரு வெங்கல செலவு வச்சிருக்கோம். வெங்கல சொல்லைன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது, இந்த ஆண்டு 100ஆண்டு விழா நீங்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடத்தியிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் ஜான் மார்சலுக்கு ஒரு மார்பளவு சிலையாவது வைத்தே தீர வேண்டும். கட்டாயம் சென்னையில் வைப்போம். அதன் மூலமாகத்தான் இந்த உரிமை நிலைநாட்டப்படும், இந்த குரல் ஒலிக்கப்படும். பென்னி குயிக்னு ஒருத்தர் தேனி மாவட்டத்தில், அவர் வந்து பிரிட்டிஷ்காரர் தான். இங்கே வந்த இடத்துல அணை கட்டுறது இடத்துல அந்த ப்ராஜெக்ட் முடியல வந்து அலாட்மெண்ட் ஆகலைங்கும் போது அவர் ஸ்காட்லாண்டு பகுதியை சேர்ந்தவர். அவரும் அவர் ஒய்ஃபும் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளவு ஈடுபாடாக கட்டின ஒரு அணை இந்த ஃபைனான்சியல் பிரச்சனைனால இருக்கிறனால நம்ம எஸ்டேட்டை வித்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி ஊருக்கு போய் எஸ்டேட்டை வித்துட்டு வந்து கொஞ்சம் பணத்தை வச்சு இந்த அணையை முடிச்சிருக்காரு. அதான் முல்லை பெரியார் அணை.
இந்த முல்லை பெரியார் அணைய ஒரு வெளிநாட்டுக்காரன் கவர்மெண்ட் ஃபண்டு வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த எஸ்டேட்டை வித்துட்டு இங்க வந்து இந்த அணையை முடிச்சிருக்காரு. நீங்க தேனி பக்கம் போனீங்கன்னா அங்க வந்து தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் கிடையாது. காணும் பொங்கல் அதிகம் வந்து சென்னை பகுதியில் பீச்சில் தான். பென்னிக்குயிக் பொங்கல் தேனியில பென்னிக்குயிக் பொங்கல். அங்க வந்து பிரிட்டன்ல வந்து லண்டன் வந்து அவருடைய கல்லறை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அங்கே கல்லறையை வந்து உடைச்சிருவாங்க ஒரு 100-150 வருஷத்துக்கு மேல. அப்படி ஏதோ டிஸ்டர்ப் ஆகவும் இங்க தேனியில தான் குரல் போகுது. எப்படி பென்னிக்குயிக்கு கல்லறையை தொட போச்சு அப்படின்னு இங்கிருந்து போய் அதை சீரமைக்கிற போறாங்க. பென்னிக்குயிக்கோட சொந்தக்காரங்க வாரிசுகள்லாம் தேனிக்கு வந்துட்டு என்னடா நம்ம தாத்தா பேர்ல இவ்வளவு பெரிய பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு. அது மாதிரி ஜான் மார்ஷலுக்கு பொங்கல் வைக்கணுமா? இந்திய வரலாற்றை மீட்டெடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய நீங்க வந்து இப்ப டிசம்பர் 31 நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. 2024 தொடங்க போகுது. அதுக்கு பின்னால சென்னையில் வந்து நான் இவங்களுடைய கூட்டத்தில் பேசிட்டு வந்தேன், இவங்க ஏற்படுத்த கருத்தரங்கத்தில். அப்பதான் வந்தது, மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. நைட் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்க்குறேன், ஒரு 10:30 மணி 11 மணி போல ஒரு நியூஸ் வருது. டேவிட் ஃப்ராலி அப்படின்னு ஒருத்தர், அவர் வெளிநாட்டுக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, அது கரெக்டாக டிசம்பர் 31 ஏன்னா 2024 பிறக்க போதான். 2024 பிறக்கும் போதே ஒரு சவுண்டை கொடுத்துருவோம். இனிமேல் வந்து யாரும் ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லக்கூடாது, இதை வேதிக் சரஸ்வதி சிவிலைசேஷன் சொல்லணும் ஒரு கட்டுரை டிசம்பர் 31. நீ யாரியா? யாரு? அதை வந்து நாங்க எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியுமில்ல. ஆக இந்த பண்பாடு என்னுடைய மக்களுடைய பண்பாடு. இதை இப்படி சொல்லணும் டிசம்பர் 31 ஏன் அந்த கட்டுரை வருகிறது என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். ஐஐடி கரக்பூர், இந்திய தொழில்நுட்ப கழகம், இந்தியாவுடைய உலகத்தினுடைய சிறந்த நிறுவனங்களை பட்டியல் போடுறாங்க. 150 சிறந்த நிறுவனங்களில் கடந்த 8 ஆண்டுகளாக இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் கூட இல்லை. இந்த ஆண்டு தான் வந்து 150க்குள்ள ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. ஒரு நிறுவனம் 8 ஆண்டுக்கு பின்னால 200க்குள்ள 2 தான். ஐஐடி கான்பூர், ஐஐடி பாம்பே. 200ல வந்து நம்ம தட்டு மாதிரி ஒரு தலையை தூக்குறதுக்கு அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல விஞ்ஞானத்தை வளர்த்து நல்ல ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுத்து நம்ம பயலெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுற வேலையை விட்டுட்டு இந்த ஐஐடி கரக்பூர் கொஞ்ச நாளா காலண்டர் போட்டுருக்காங்க. அந்த காலண்டர் ஃபுல்லாவே வரலாறு. வரலாறு நாங்க பாத்துக்கிறோம்யா, நீ வரலாறு பத்தினா இப்ப நாங்க எப்ப பேசுறது? ஆக இந்த நாட்டினுடைய தொழில்நுட்ப கழகங்கள் வந்து அந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால்தான் நாம் மிக முன்னெச்சரிக்கையாக இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் சொன்னார் பாத்தீங்களா, நான் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். எனக்கு வந்து தன்னம்பிக்கை குறைவு கிடையாது. நான் அந்த காலத்திலேயே என்னுடைய இயல்பும் அப்படிதான். எங்க வீட்டில் தான் சொல்லுவாங்க, தமிழ் இலக்கியம் படிச்சோன்னே நானே 6 மாதம் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏன்னா எனக்கு பிஎஸ்சி பாட்னி கிடச்சிருக்கு அமெரிக்கன் காலேஜில், அப்புறம் ஃபிசிக்ஸ் கிடச்சிருக்கு, பியூசி சயின்ஸு. அப்புறம் திடீர்னு யோசிச்சு பார்த்து நமக்கு எது நல்லா வருது அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு பேசுகிறது நல்லா வரும், கவிதை நல்லா வரும். அப்போ தான் எல்லாரும் கை தட்டுறாங்க. கை தட்டுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுல எனக்கு எப்பயுமே வந்து, அதாவது சொர்க்கத்தில் ஒரு பணியாளனாக இருப்பதை விட நரகத்தில் ராஜாவாக இருக்க விரும்புவேன். சொர்க்க நரகத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு பசிபிக் கடல் தெரியும், அட்லாண்டிக் பெருங்கடல் தெரியும், இந்து பெருங்கடல் தெரியும், பார்க்கடல் தெரியாது. ஆக நான் வந்து அப்பயே வந்து எதில் நான் முதல்வனாக இருப்பேன், அதான் கேள்வி. என்னை நானே கேட்டுக்கொண்ட ஒரே கேள்வி, நான் எதில் முதல்வனாக இருப்பேன். என்னுடைய மனசாட்சியை சொன்னிச்சு, நீ வேற எதுலையும் முதல்வனாக இருக்க மாட்ட, தமிழை விட்டா நீ வேற எதுலையுமே முதல்வன் கிடையாது, நீ வேற எதுலையுமே முதல்வனாக இருக்க முடியாது. நான் பெரிய விஞ்ஞானியாகி நான் ஐஐடிக்கு போய் புதுசாக எதையும் கண்டுபிடிச்சிட போறது கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், கணக்கு சரியா வராது. தமிழ் இலக்கியம் படிச்சு நான் தங்கப்பதக்கம், இங்கே உட்காந்துருக்கவங்க வெள்ளி பதக்கம், கண்ணத்தான். பிஏலையும் இளங்கலையிலையும் அவங்க 2வது இடம், நான் முதலிடம், முதுகலையில் வந்து நான் முதலிடம், அவங்க 2ஆம் இடம், அப்படி போட்டி போட்டு படிப்போம். அதுக்கு பின்னால எப்படிப்பட்ட ஞானோதயம் பாருங்க. ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, நானே முடிவு பண்றேன். ஒரு நாளைக்கு 8 ரூபா சம்பளம். அதுக்கு பின்னால இது வரைக்கும் வாழ்க்கையில எந்த தேர்வுக்கும் நான் விண்ணப்பித்ததே கிடையாது. என்னுடைய சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரயில்வேக்கு விண்ணப்பம் போடுவாங்க, பேங்க் விண்ணப்பம் போடுவாங்க, என்னை கூப்பிட்டு நீ ஃபார்ம் ஃபில்அப் பண்றாம்பாங்க. நான் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துட்டு யாரு கமர்ஷியல் கிளர்க்னா யாரும் கிடையாது. அவங்க டிக்கெட் நீ கை விட்டீங்கல்ல, அவர் தான் கமர்ஷியல் கிளர்க். அட 35 வருஷம் இங்கே உட்காந்துருக்கேன்னா முடியாதா சாமி அப்படி. அதே மாதிரி பேங்க்குக்கு அப்ளை பண்ணுவாங்க எல்லாரும். பேங்க்னா யாரு கமர்ஷியல் கிளர்க், அவர் கூண்டில் உட்காந்துருக்காரு, அவர் தான் பாங்க. ஆனால் அவரை பார்த்துட்டு நம்மளால முடியாதுட்டு. நான் எழுதிய விண்ணப்பித்த ஒரே தேர்வு ஐஏஎஸ் தேர்வு மட்டுமே, அதுவும் முதல் முறை மட்டுமே. இது நான் ஒரு தமிழ் மாணவன். அது மாதிரி எந்த நம்பிக்கை என்னை வழி நடத்தியதோ அந்த நம்பிக்கையே இப்போது வழி நடத்துகிறது. விவேகானந்தர் அங்கு பாறை நிறுவப்பட்டதென்றால் அந்த இடத்தில் 133 அடியில் ஒரு திருவள்ளுவனின் சிலையை நிறுத்தியது தான் அவரது எதிர்வினை.
அந்த சிலை மட்டும் இல்லாத குமரி முனையை நினைத்து பாருங்கள், என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. திருவள்ளுவனின் சிலை நிற்காத ஒரு குமரி முனையை என்னால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. இதே திருவள்ளுவனின் சிலை ஹரித்துவாருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அந்த சிலையை இங்கே வைத்தார்கள். அந்த பகுதி மக்கள் இங்கே வைக்கக்கூடாது என்றார்கள். அதை தூக்கி கொண்டு இன்னொரு இடத்தில் வைத்தார்கள். இது சங்கராச்சாரியா மடத்திற்கு போகும் பாதை இங்கு வைக்கக்கூடாது என்றார்கள். இவன் இந்த ஜாதியைச் சேர்ந்தவர் வள்ளுவன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வள்ளுவன் என்று ஒரு ஜாதி இருக்கிறது தமிழ்நாட்டில். அது எந்த எந்த பட்டியலில் இருக்கிறது என்று தேடி பாருங்கள். வடநாட்டில் வால்மீகி என்று ஒரு ஜாதி இருக்கிறது. அந்த ஜாதி எந்த பட்டியலில் இருக்கிறது என்று தேடி பாருங்கள். இதுதான் பண்பாட்டு அரசியல். ஆகச் சிறந்த இலக்கியங்களில் எழுதுவது மீது சாயம் பூசுவோம். முடிந்தால் அவன் எங்களுக்கு பிறந்தவன் என்று சொல்லுவோம். இல்லை என்றால் அவனுடைய அடையாளத்தையே வேறொரு தாழ்ந்த அடையாளமாக்கி அந்த அடையாளத்தை அழிப்போம். ஒன்று வி டேக் ஓவர் ஆர் கிவ் அப். ரொம்ப கைமீறி போயிருச்சுன்னா புகழ்ந்து பாடுவோம். ஆக திருவள்ளுவர், ராமாயணம் இதெல்லாம் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு நிற அரசியல். இந்த இந்தியா முழுவதும் நீங்க பானையை தேடி தேடி பார்த்தோம். ஒரு புதிய நான் ஒரு கருதுகோளை முன் வச்சிருக்கேன். அது பேர் பாட் ரூட் அப்படின்னு பேரு. இந்திய வரைபடத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா ஹரப்பா மொஹஞ்சதாரோலாம் ஒரு ரெட் வேர், சிவப்பு நிற ஒரு பாண்டம் கிடைக்கும். குஜராத் பகுதியில் வந்தவன முதிர்ந்த ஹரப்பா, மெச்சூர் ஹரப்பான்னு சொல்ற பகுதியிலே அந்த காலகட்டத்திலேயே செந்நிற பாண்டத்தோடு சேர்ந்து ஒரு புதுமையான ஒரு பாண்டம் வருகிறது. அது கருப்பு சிவப்பு பாண்டம். அந்த பீரியட் மெச்சூர் ஹரப்பா. அது மாதிரி ஒரு பாண்டம் எகிப்து பகுதியில் இருக்கிறது. எகிப்து பகுதியில் கருப்பு சிவப்பு பாண்டம், அந்த தாலி பண்பாடு இங்கே இந்த இடத்துல குஜராத்தில் இருந்து தொடங்குகிறது. அந்த கருப்பு சிவப்பு பாண்டம் அப்படியே மத்திய இந்தியாவில் பயணித்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் வழியா போய் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் மேல் நோக்கி எழுகிறது. மேல் நோக்கி எழுந்து அதற்கு பின்னால் கிழக்கு உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, வங்காளம், அசாம், அதுக்கு கீழே எல்லாம் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கன்னடம், தமிழ்நாடு, இது முழுக்கவும் கருப்பு சிவப்பு பாண்ட பகுதிகள். Can anybody deny it? Black and red ware pottery. இதுதான் black and red ware pottery. இந்த black and red ware pottery இருக்கிற இடமெல்லாம் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று black and red ware associated with megalithic cult, not associated. பெருங்கல் காலத்தோடு தொடர்புடைய கருப்பு சிவப்பு பாண்டம், தொடர்பில்லாத கருப்பு சிவப்பு பாண்டம், அல்லது இரும்போடு தொடர்புடைய கருப்பு சிவப்பு பாண்டம், அல்லது குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு பாண்டம். இது ரெண்டாவது. இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு பாண்டம். அதுக்கு நடுவில் இந்த கிழக்கு பீகார்னு சொன்ன பார்த்தீங்களா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், இப்போ இருக்கக்கூடிய வாரணாசி, பிரயாகை, நான் சொன்ன ராஜ்கீர், அங்கேருந்து ஜார்க்கண்ட், ஒரிசா, இந்த எல்லா பகுதியிலும் சேர்ந்தா புதுசாக ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பாண்டை வருது. அது கங்கை சமவெளியில் தோன்றுகிறது. அது நார்தன் பிளாக் பெயிண்டட் வேர், பாலிஸ்ட் வேர். வட இந்தியாவை சேர்ந்த மெருகூட்டப்பட்ட ஒரு பாண்டம். அதுதான் இன்றைக்கு நம்ம இந்திய பாண்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு பாண்டம். அந்த பாண்டம் சில இடங்களில் மேற்கு கங்கை பகுதியில் அது நேரடியாக சில பகுதியில் கருப்பு சிவப்பு பாண்டத்தை தொடர்ந்து வருகிறது. கருப்பு சிவப்பு பாண்டம், அதுக்கடுத்து இந்த வட இந்திய பாண்டம். சில இடங்களில் வட இந்திய பாண்டம் நேரடியாகவே வருது. அந்த வட இந்திய பாண்டம் பிற்காலத்தில் தமிழகத்துக்கு வருகிறது. ஆனால் இந்த பகுதியில் எதிலுமே அந்த பழுப்பு நிற பாண்டம் என்று இன்னொரு பாண்டம் இருக்கிறது. அதற்கு பேர் பெயிண்டட் கிரேவேர் என்று பெயர். அந்த பெயிண்டட் கிரேவேர் என்பது இப்போ நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, கங்கோத்ரி, யமுனோத்ரி, அந்த ஹரித்வார் வள்ளுவர் சிலையை வைக்க விடாத இடம், அந்த மாதிரி சேர்ந்த இடங்களை சேர்ந்த மேல் கங்கை சமவெளியில் ஒரு தீவை போல ஒரு பாண்டம் வருகிறது. அதுக்கு பேர் பழுப்பு நிற பாண்டம். அந்த பழுப்பு நிற பெயிண்டட் கிரேவேர், அந்த பாண்டம் தனித்தனியா இறங்கு. இந்த சைடு இந்து சமவெளி, இந்த பகுதியில் கருப்பு சிவப்பு பாண்டம், இந்த ரெண்டுக்குமே தொடர்பில்லாத ஒரு பாண்ட வகை வருகிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஆரியர் வருகையோடு தொடர்புடைய ஒரு பாண்டம் என்று. ஒரு தீவை போல இருக்கிறது. அந்த தீவு தான் இப்போது இந்தியாவின் வரலாறை எழுதுவதற்கு முயற்சி செய்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்திய வரலாறுன்னு சொல்லும்போது இப்போ என்ன சொல்றோம், இன்னொன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும் போதும் வேலை பார்க்கும் போதும் என்னுடைய பண்பாட்டு அரசியல் நான் தொடர்ந்து பேசுகிறேன், எழுதிட்டு இருக்கேன். வேலையில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் இப்போ ஓய்வு பெற்றதுக்குனா இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன், முழு நேரத்தில் நான் பணியாற்றிட்டு இருக்கேன். ஆனால் எனது பண்பாட்டு அரசியலை, எனது கருத்துரிமையை நான் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் இவங்க துறையில் இருக்கும்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஓய்வு வர அந்த பீரியட் வரும் பாருங்க, 2 வருஷம் 3 வருஷம் நெருங்கி வரும்போது ஒரு பயம் வந்துடும், ஒரு அரட்டி ஆயிரும். அப்போ நம்ம ஓய்வு பெற்று வீட்டிலேயே இருந்தோம்னா வீட்டுக்காரம்மா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு இன்னொரு அடுத்த வேலைக்கு அடி போடுவாங்க. அடுத்த வேலைக்கு அடி போடும் போது நீங்க என்ன பண்ணணும், முதல்ல வரைக்கும் நியாயமா பேசிட்டு நம்ம உரிய மரியாதையை கொடுக்கணும். பிபி லால் அப்படின்னு ஒருத்தர்,
1949 60 இல்லை, அந்த பாட்டரி பட்னா கான்ஃபரன்ஸு 63ல் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, பாட்டரியை பற்றி பட்னாவில் நடக்குது. பிபிலால்லாம் கட்டுரை சமைக்கிறாங்க. இந்த பிபிலாலுக்கு வந்து ஒரு பெருமை உண்டு. அவர் வந்து சில விஷயங்களில் வந்து இந்த கருப்பு சிவப்பு பாண்டம், இந்த பெருங்கல் பாண்டம், இந்த பாண்டங்களுக்கும் ஆதிச்சநல்லூர் இதுக்கும் சிந்துவெளிக்கு இருந்திருக்கக்கூடிய தொடர்பு இதெல்லாம் சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, அரிக்கமேடில் கிடைச்ச அந்த அம்போரா பானை, அதில் ஒரு ஒயின் ஜாடி, இந்த வெளிநாட்டு மதுவையை கொண்டு வந்த ஒரு ஜாடி, அந்த ஜாடியில் கிடைச்ச வேதியியலுடைய ஸ்டடி, இது வந்து ரோமானியத்தினுடைய இந்த அரசனுடைய காலகட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மது, அதை சங்க இலக்கியம் சொல்லுது, சங்க இலக்கியத்தை சொன்னதை அகழாய்வு ப்ரூவ் பண்ணுதுன்னு எழுதினவர் பிபிலால். அந்த அளவுக்கு மரியாதைக்குரியவர். ஆனால் ஓய்வு நேரம் நெருங்கிய போது அவர் ஒரு வேறு திசையில் பயணித்து வேறு ஒன்றை, இதுவரைக்கும் கிடைக்காத ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தார். அவர்தான் மகாபாரத காலம் என்று ஒரு பெயரை சூட்டினார், மகாபாரத் ஏஜ். எதன் அடிப்படையில் மகாபாரத காலம் என்று சொல்கிறீர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களை நான் கேட்க விரும்புகிறேன். நானும் திருப்பி கேட்டேன், எதை வச்சு நீ மகாபாரத காலம் சொல்ற? கீழடியும் ஒத்துக்கிற மாட்டேன். கீழடியில தோணுன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முகநூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 50 வருஷத்துக்கும் பெரிய யுத்தமே நடக்கும். என்ன 550 சொல்லிட்டேன், அது வந்து 300 தானே, இந்த அடுக்கில் கிடைச்சதா அந்த அடுக்கில் கிடைச்சதா? இங்கே கீழடியினுடைய காலத்தை நகரத்தை கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு 50 ஆண்டுக்கு நாங்கள் ஒரு யுத்தம் நடத்த வேண்டியிருக்கு. அங்கே முழுசா 1000 வருஷம் 1500 ஒரு அது கணக்கே கிடையாது. அது திரேதா யுகம், அது அந்த யுகம், அங்கேருந்து சவுண்டு கேட்டுச்சு, இங்கேருந்து அது வந்துச்சு, அப்படி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு கதை விடலாம். இந்த நாங்கள் திருப்பி கேட்கறது வந்து நீ எதை வச்சு மகாபாரத காலம் சொல்கிறேன்? மகாபாரதம் காலம்னா எது இருக்கணும்? பாரதத்துக்கு பேர் வச்சுக்கோம்ல, மகாபாரதம்னா கட்டாயம் பகடை இருக்கணும். இந்திய பண்பாட்டினுடைய வரலாறே கட்டமைக்கப்பட்டதே பகடை உருட்டி விட்டதுல தான். இன்னைக்கு வரைக்கும் உருட்டிக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா அப்ப மகாபாரதம் நீ சொல்றீல, அகிச்சத்ரான்னு ஒரு இடம் இருக்கு, இவருக்கு தெரியும். அஸ்தினாபுரம்னு சென்னை டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு. அந்த அஸ்தினாபுரம் அகிச்சத்ராலாம் வந்து இவங்கெல்லாம் சில இடங்கள்லாம் வந்து சிராண்டு அதில் வருவான், சிராண்டு வராது. அகிச்சத்ரா, ஹஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தா, இந்த பேரெல்லாம் பாருங்களேன். இந்திரபிரஸ்தா, அஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தா, இந்த பேர் இருக்கிறதுனாலே அது மகாபாரத ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா என்ன ஆகிறது? நாங்கள் சிந்து சமவெளியில கொற்கை, வஞ்சி, தொண்டி, பாண்டியன், சேரன், மாறன், வழுதி, கண்ணகி, கோவலன், பூம்புகார்லாம் கண்டுபிடிச்சு உட்காந்துட்டு இருக்கோம். 2010 கோவலன்பூர்ல வந்து சொல்லிட்டு, அது உனக்கு தெரியுமா? கொற்கை, வஞ்சி, தொண்டினா என்னன்னு தெரியுமா? கொற்கை, வஞ்சி, தொண்டி நீ கேள்விப்பட்டதே இல்லையே. நீ கேள்விப்படாத பாரி, ஓரி, பேகன், கொற்கை, வஞ்சி, தொண்டி, மாறன், வழுதி அப்படின்லாம் நாங்கள் 100கணக்கான பேரை சிந்து வெளியில கொத்தா அள்ளிட்டு வந்து இதுதான்டா எங்களுடைய சந்தை இலக்கியம், மூதாதையர்கள் இருந்த போதின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை பத்தி பேசவே பாட்டுற. நீ வந்து இந்து பிரஸ்தா அந்த பிரஸ்தான்னு வச்சுட்டு எதை வச்சியா சொல்றேன்னு கேட்டா, பகடை கிடைச்சிச்சா? இப்போ 3 நாளைக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டு வந்தாரு, கட்நாயக்குன்னு ஒருத்தர், இப்போ ஒரிசால வேலை பார்க்குறாரு. அவர் வந்து சூப்பரண்டா இருக்காரு. அவரை நான் லஞ்ச் டயத்தில் பார்த்தேன் 3 நாளைக்கு முன்னால். அவரை பாராட்டினேன். ஏன் பாராட்டினேன் கேட்டேன்னா, அவர் போய் இந்த உத்தரப்பிரதேச ஒரு இடத்துல தோன்றார். இப்போ ஒரு 4 வருஷம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடம். அஸ்தினாபுரங்கிற இடத்துல போய் தோன்றாரு. அஸ்தினாபுரம் கட்டாயம் ஒரு மாதிரி கிடைச்சிரும் அப்படின்ட்டு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ ஆஸ்திரேலியாவோட நம்ம கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு பார்த்தீங்களா? அது நம்ம தோத்து போகிறோம், திடீர்னு ஒரு ஆள் ஒரு பொருளை கிளப்பி விட்டாரு. அஸ்தினாபுரத்துல இருந்தால் ஆஸ்திரேலியா வந்து அதெல்லாம் ஒண்ணுதான் அப்படியே போன்ட்டு. அது நீங்க ஐ எம் நாட் ஜோக்கிங். வாட்ஸ்அப் ஃபுல்லா அதான். இப்போ நீங்க வரலாறே எதில் எழுதுறது? இப்போ வாட்ஸ்அப் தான் வரலாறு. நீங்க எழுதிவிட்டு நீங்க என்ன சொல்ல வேண்டியது? இந்த இடத்துல வந்து செயற்கைக்கோள் அப்படியே வந்து இப்படி நின்றுச்சு இந்த கோயில்கிட்ட வந்தோடனே அப்படின்னு நாசாவே சொல்லுதுமா. நாசா எப்படா சொல்லுச்சு? நாங்களும் கேள்விப்படுறாங்கடா. நாசாவே சொல்கிறது அப்படின்பா. நாசாவே சொல்கிறது. காலையில் எழுந்திரிச்சு முடிச்சவன ஒருத்தன் அதை ஒரு 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், குரூப் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு என்ன கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்லாம் ஒவ்வொரு ஃபார்வர்டிங்குமே ஏதாவது பணம் வசூலிச்சா தான் நல்லா இருக்கு. காலையில் முடிச்சு பார்த்தா 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். நாசாவே சொல்கிறது. நாசா என்னடா சொல்லிச்சு அப்படின்னு கேட்டால், இது எங்கடா ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கதைனா, நாங்கள் போய் கேட்டேன். இவங்கெல்லாம் போய் தோண்டிருக்காங்க. தோண்டினோன்னு கட்நாயக்கு தோண்டின இடத்துல ஒரு பகடை கிடச்சி. பகடை கிடைக்கும் உடனே கேமரா டிவி எல்லாம் வந்து தோண்டிகிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட கேட்குறாங்க, பகடை கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுட்டு நிற்கிறாரு. இவர் நல்ல மனுஷன். அவர்கிட்ட கேட்டோன்னா, இந்த பகடை தான் நம்ம பாண்டவர்கள்லாம் விளையாண்ட பகடை யார்? அவர் இன்னும் இளைஞர், அவரை ரொம்ப வயசானவராச்சு. இதே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற பீரியட்னு வச்சுங்க, ஆமான்னு இருப்பாரு. அதுக்கு நல்ல ஒரு பெரிய பதவிக்கு போகலாம். இவர் இன்னும் வேலை இருக்கிறதுனால அவருக்கு என்ன மனசாட்சி சொல்ல, அவருக்கு பதில் ஆமான்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல ஒரு சிரிப்பு சிரிச்சார்.
அது கூகுள்லே இருக்கு, ஹி இஸ் வலில்டுங்க. அப்புறம் என்னங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது, இது வந்து கிபி சேர்ந்ததுங்க, கிபி 7ஆம் நூற்றாண்டு, இது மாதிரி 6ஆம் நூற்றாண்டுன்னு உண்மையை சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கான குப்தா பீரியட்னு சொல்லி போயிட்டார். அப்போ குப்தா பீரியட் எப்படி மகாபாரதம் வர முடியும்? அதனால இந்த ஒவ்வொரு பகடை எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்குறாங்க, பகடையே கிடைக்காது. ஆனால் ஹரப்பால பகடை கிடைக்குது, மொஹஞ்சதாரோல பகடை கிடைக்குது, லோத்தல்ல கிடைக்குது பகடை, கீழடியில் கிடைக்குது, பொருந்தல்ல கிடைக்குது, கொடுமணல்ல கிடைக்குது, இங்கெல்லாம் பகடை இருக்கு. சரி, இந்த பகடையை அந்த பகடை என்னடா ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தா இதுக்கான விடை சங்க இலக்கியத்தில் தான் இருக்கிறது, வேற எங்கேயுமே இல்லை. சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில் ஒரு காதலி காத்துட்டு இருக்கா. அவ காதலி வந்து காதலருக்காக காத்துட்டு இருக்கும்போது மனநிலை இருக்கும் பார்த்தீங்களா, இது எப்படி சொல்லிங்கன்னா மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லலாம். மைண்டு எப்படி மூட் ஸ்விங்னா, லவ் வந்து இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எமோஷன். திடீர்னு ஒரு காதல் கைகூடி வரலைன்னா சங்க இலக்கியத்தில் நிறைய பேர் தலைவி வந்து ஒரு வாட் யூ கால் டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கே போயிடுவான். அதாவது பிதற்றிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு எதுவுமே பிடிக்கல, விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு சொல்லுவாங்கல்ல, என்னடா பிள்ளை விட்டத்தையே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், விட்டத்தை இப்போ சாப்பிடவும் மாட்டேது, சரியாக மாட்டேது, இந்த பசலை படந்தது திதலை அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. பசலை படந்துருச்சு, ஆள்லாம் இதாகிட்டாங்க, ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, அனிமீக் ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சீஸ் டிசப்பாயிண்டட், ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க. அது நிறைய சங்க இலக்கிய காதல் பாடல்லாம் வரும். அப்போ அதே நேரத்தில் ஒரு காதலன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, எதிர்பார்த்த 5-10க்கு வருவான்னு எதிர்பார்த்தா அவன் 5-5க்கே வந்துட்டான். நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் 5-10க்கு வர்றேன்னு சொன்னவன் 5-10 6-10 ஆச்சு, 7-10 ஆச்சு. சரி, 7-10க்கு பின்னால் வந்துட்டான்னு வைங்க, அப்போ ஒன்று நல்ல வேலை 7:30 ஆகுது அப்படின்ட்டு 7-10 வந்துட்டான்னு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். கடைசி வரைக்கும் வராமே போயிட்டான்னு வைங்க, அப்போ எவ்வளோ துக்கமாக இருக்கும். இப்போ ஒரு காதலியை காதலனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, வெவ்வேறு சம்பவம் என்னென்ன நடந்துச்சோ, அல்லது இந்த பகடை விளையாட்டு சம்பந்தமாக என்னென்ன சம்பவம் நடந்தோ, அது எப்படி உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கலித்தொகையில் ஒரு பாட்டில் சொல்கிறான். அதில் அவன் வந்து சில சொற்களை பயன்படுத்துகிறான். இந்த பகடை, இந்த கீழடியில் கிடைச்ச பகடையெல்லாம் வந்து இது பேர் பகடை, இதுக்கு பேர் வந்து வல், இதுக்கு பேர் வல்லாட்டம்னு பேர். இந்த வல்லாட்டம், இந்த வல்லுக்கு வந்து அதில் காயை நகர்த்துறாங்க பார்த்தீங்களா, அந்த காய்க்கு பேர் தாயை நகர்த்த பாரு, அதுக்கு பேர் நாய். இந்த ஊரில் உங்கள் ஊர் பக்கம்லாம் நாயின்னு சொல்லுவாங்கலாம் தெரியல, எங்கள் ஏரியா பக்கம் நாயின்னு சொல்லுவாங்க இருக்கா. இந்த வல்ல நாய் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது, மதுரை பக்கத்தில் இருக்குது, தொல்காப்பியத்தில் இருக்குது, தொல்காப்பியத்தில் இருக்குது. அதனால் சாரியை தானே அநேகமாக சாரியை இலக்கணம் இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, நாங்களாம் வெளியூர் போயிட்டாங்க. சாரியை பற்றி சொல்லும்போது இந்த எப்படி வரும், வல்லப்பலகை, வல்ல நாய், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இது வரும் அப்படிங்கிறத தொல்காப்பியத்தில் வல்ல பகடைக்கும் இலக்கணம், வல்லுக்கும் சொல்லி இலக்கணம், வல்லில் பயன்படுத்திக்கிற நாய்ங்கிற ஒரு கலை சொல்லாக்கம். அந்த நாய் இன்னை வரைக்கும் நாய் தான். அப்போ தொல்காப்பியத்தில் அப்படிப்பட்ட ஒரு பகடை பரம்பரை நமக்கு இருக்கு. அதை பகடை விளாண்டு ஆளுங்கெல்லாம் ஒரு ஊரை விட்டு போயிடுறாங்க. அந்த ஊர் கைவிடப்பட்ட ஊர் வந்து இந்த வல்லப்பலகை வந்து செல்லரிச்சு போய் கிடக்கு. சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி வருது, எல்லாரும் விட்டுட்டு போன ஊரில் வந்து ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கிறான். அது ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கான், தனிமகனார் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய பேரே வந்து அந்த விட்டுட்டு போன ஊரில் இருக்கக்கூடிய தனிமகன். அங்கே கைவிடப்பட்ட வல்லப்பலகை, இப்படிலாம் சங்க இலக்கியத்தில் இருக்கு. அந்த சங்க இலக்கியத்தில் இந்த சொல்ல பயன்படுத்துறாங்க. வித்தம் அப்படிங்கிற பேர், நீங்க உருட்டி விடும் போது கிடைக்கிற நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, வித்தம் சொன்னால் அதை உருட்டி விடும் போது வெறும் ரெண்டு உருட்டும் போது இதுலேயும் 1 அதுலேயும் 1 வந்தால் 2 நம்பர் தான் கிடைக்கும். இதில் 2 அதில் 1 வந்துச்சுன்னா 3 கிடைக்கும். இதில் 2 அதில் 2 கிடைச்சா 4 கிடைக்கும். இதெல்லாம் வந்து சிறு வித்தம், சின்ன நம்பர், சிறு வித்தம். அப்புறம் வந்து உருட்டி விடும்போது ஒரு முடிச்சோன்னா 5ன்னு வந்துச்சுவீங்க, அப்புறம் அது பேர் மறுதாயம் பேர். திருப்பி 5ன்னு கேட்பான், ரிப்பீட் கேட்பான், திருப்பி பேர், அதுக்கு பேர் மறுவித்தம். அப்படி கூட 5 போட்டு திருப்பி 5ன்னு கேட்டு அந்த 5 விழுந்துருச்சுன்னா அதுக்கு பேர் மறுவித்தம். இவன் என்ன சொல்றான், சிறுவித்தம் வந்தப்ப மைண்டு எப்படி போகும், ஏன்னா காய் நகராதுல்ல, அப்போ மகிழ்ச்சி கம்மியாக இருக்கும். அவன் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அவளுடைய மனசு எப்படின்னா சிறுவித்தம் கிடைச்சது மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து மறுவித்தம் கிடைச்சது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல, அவன் வர டயத்துனா அது மறுவித்தம் கிடைச்சது மாதிரி இருக்கு. அப்புறம் கடைசியில் வந்து வரவே போயிட்டான்னு வைங்க, வராமே போயிட்டான்னு கேட்டிங்கன்னா அவன் கையில் இருந்த காசையும் இந்த விளையாட்டில், நம்ம படத்தில் ஒரு பருத்தி வீரன் படத்தில் உட்காந்து விளையாடுவாங்கல்ல, சும்மா மாடு வாங்க போகணுன்னு ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி விளையாண்டு விட்டு. அதே மாதிரி வடிவேல் இன்னொரு படத்தில் வேற பக்கத்தில் வந்து இவங்க 2 பேர் திண்ணையில் உட்காந்து கோர்த்து விட்டுருவாங்க. அது மாதிரி இவனை சும்மா இருக்கவன்ட்டு இல்லை இருக்கிற காசெல்லாம் போயிடுச்சுன்னு வைங்க, அப்படியே வயிற்றிலந்தான் அது கையில் இருந்தது எல்லாத்தையும் போட்டு வித்தம் போட்டு இழந்துட்டானா ஒருத்தருங்க, அவனுடைய மனநிலை எவ்வளோ துக்கமாக இருக்கும். அது மாதிரி இவன் கடைசி வரைக்கும் வரலைன்னு வச்சுங்க,
அவருடைய மனநிலை இப்படி இருக்கு. ஆனால் அதிகபட்ச மகிழ்ச்சி அவள் மனதில் வருகிறது. அவன் உடனே வந்தவன அவன் வந்து ஜாலியாக வேற பேசிட்டு இருக்கான். அது 10 ரூபம் பெற்றான் மனம் போல. 10ஆம் நம்பர் கிடைச்சவனுடைய மனசு மாதிரி அவன் மனசு இருந்துச்சான். நம்ம ஆளுங்கெல்லாம் உரைக்கு ஆசிரியர்லாம் எழுதியிருக்காங்க, இடைக்கால உரை ஆசிரியலாம். 10 ரூபம்னா என்னையா, 10 ரூபம் என்ன? நம்ம ஊரில் நம்ம இப்போ 7 தானே விழுகுது, இதுவான விழுகுது, இந்த மாதிரி இல்லை. நம்மகிட்ட இந்த செவ்வக பகடை தான் விளாண்டுருக்கோம். செவ்வக பகடை இந்த பித்தளையில் ஒரு பகடை மாதிரி பார்த்தீங்களா, அந்த செவ்வக பகடை உருட்டிங்கன்னா அதிகபட்சம் எத்தனை நம்பர் கிடைக்கும்? 8. செவ்வக பகடையில் வந்து இந்த சைடில் நீங்கள் புள்ளி வைக்க முடியாதுல்ல, 4 தானே கிடைக்கும். இப்போ இப்படியே நடுவாக நிற்காதுல்ல. அப்போ ஒரு சைடு 4 இன்னொரு சைடு 4 வந்தால் அதிகபட்சம் 8 கிடைக்கும். ஒரு சைடு 3 ஒரு சைடு 4 வந்தால் அதிகபட்சம் 7 கிடைக்கும். அப்போ அதிகபட்சம் 8. ஆனால் சங்க இலக்கியம் 10 ரூபம் பெற்றான் மனம் போல அப்படின்னு சொல்லுது. இது வரைக்கும் உரையாசிரியர் யாருமே அது உரையில்லை. இப்போ கூகுளில் பிடிச்சு பாருங்க, 10 ரூபம்னா என்னன்னு சொன்னது எங்கள் புத்தகத்தில் இருக்கும். இந்த 10 ரூபங்கிறது தான் ஹரப்பாவில் விளையாடிய பகடை, முகஞ்சோதராவில் விளையாடிய பகடை, லோக்கலில் விளையாடிய பகடை, கீழடியில் விளையாடிய பகடை, சங்க இலக்கியம் சொல்லுகிற பகடை. இந்த பகடையை மிகச்சரியாக, அதான் நான் பகடைகள் உருள்கின்றன ஒரு கூட்டத்தில் பேசினேன். புதிய பகடைகள், வரலாறு புதிய பகடைகளை உருட்டி விடுகிறது. வரலாறு புதிய பகடைகளை உருட்டி விடுகிறது. அதனால்தான் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி. கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம். சங்க சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே. அதனாலதான் அப்ப வந்து ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை உறங்கும் வரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அந்த பீகார் மியூசியத்தில் நான் அந்த சொன்ன பார்த்தீங்களா, அப்படி சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே வேற இடத்துக்கு போயிட்டேன். அந்த மியூசியத்துக்கு போனோன்னு உடனே ஷாக் ஆகிட்டேன். என்னடான்னு பார்க்குறேன், ஒரு படத்தில் ஆஜானுபாவமா நம்ம சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு, அமீர் கான் ஹிந்தி படத்தில் கஜினின்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அதில் 6 பேக் அதுக்காக வந்து அவர் பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி சூர்யா அந்த உடம்பை இது பண்ணிப்பார், பாடி பில்டப் பண்ணிப்பார். அந்த 6 பேக் உள்ள ஒரு மாதிரி ஒரு ஆள் நிற்கிறார். அவர் அதுக்கு கீழே வந்து ஒரு சோனியா ஒரு ஆள், இவர் விவேக் படத்தை போட்டால அப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு ஆள் இருக்காரு. நான் உடனே அந்த டைரக்டர்கிட்ட கேட்டேன், நாங்கள் கனிவுமானத்தில் போயிருந்தோம் எங்கள் மாநிலத்திலேருந்து இது பார்க்க தான் 1.5 வருஷத்துக்கு மேலே. அவர் யார் அப்படின்னு கேட்டேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் சாணக்கியா சார். இவர் யாரு அப்படின்னு கேட்டேன். இவர் சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் வந்து அப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் விவேக் மாதிரி இருக்காரு. அவர் வந்து கஜினி படத்து சூர்யா மாதிரி இருக்காரு. அப்படிங்கிற சாணக்கியனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். இவன் சந்திரகுப்த மௌரியம் ஊர்லாம் சண்டை போட்டு, எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே ஒரு ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு பொண்ணை முறைப்படி கல்யாணம் பண்ண ஒருத்தர் இந்தியாவில் இருக்கானா அவன் சந்திரகுப்த மௌரியன் தான். செல்யூகஸ் நிக்கேட்டாருக்கு போட்டு சண்டையை பார்த்து 100 யானையும் கொடுத்து ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி விட்டு போனான். அப்படிப்பட்ட சந்திரகுப்த மௌரியனை மட்டம் தட்டி காலில் விழுந்துற மாதிரி அந்த படம் போட்டுட்டாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, மனநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பகுதியில் கங்கை ஓடுகிற இடத்தில் 2ஆக பிரிக்கப்படுது. கங்கை 2ஆக பிரிக்கப்படுகிறது. கங்கையின் வடகரை, அந்த கங்கையினுடைய வடகரைக்கு பேர் மிதிலா பகுதி. இதை மிதிலாஞ்சல் என்று தனிப்பகுதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிதிலா பகுதி அது தராய் என்று சொல்லப்படுகிற நேபாளத்தை சேர்ந்த பகுதி. அங்குதான் ஜனகர் ஆட்சி செய்ததாகவும் சீதா பிறந்ததாகவும் கருதப்படுகிறது. அதான் மிதிலாஞ்சல். இந்த தெற்கு பகுதி இருக்குல்ல, அந்த தெற்கு பகுதிக்கு பேரு மகத பகுதி. அந்த மிதிலா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, பிறக்கும்போதே பெரிய மெரிட்டோட பிறந்த ஆளுகள்லாம் இந்த மகதா பகுதிக்கு வரவே கூடாது அப்படிங்கிறாங்க. இதை தண்ணியை தொட்டாலே தீட்டுங்கிறான். கங்கை புனித நதி, ஆனா இந்த பகுதியில் இருக்க தண்ணி புனிதம் கிடையாது, அது மட்டும்தான் புனிதம். இதுதான் மிதிலாவுக்கும் மகதத்துக்குமான ஒரு ஒரு மௌன யுத்தம் காலங்காலமா நடக்குது. அப்ப நான் கேட்டேன், என்னையா வந்து இந்த பகுதி அங்க இருக்கக்கூடிய பானை செய்யற குயவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மிதிலா குயவன் என்ன சொல்றான், நான் வந்து மிதிலா குயவன்டா, இன்னும் மகதா குயவன். மகதா குயவன் மட்டும், மிதிலா குயவன் வந்து ஒசத்தி. ஏன்னா ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்காரு. அதுதான் அசோகன், அதுதான் பெரிய சாம்ராஜ்யங்கள். இந்தியாவில் தோன்றிய 2 மதங்கள், மற்றதெல்லாம் விடுங்க, முறைப்படி தோன்றுவிக்கப்பட்ட 2 மதங்கள், பௌத்த மதமும் சமண மதமும். பௌத்தர் எங்க தோன்றினாரு? அந்த பகுதி நேபாள், அந்த பகுதியில நடந்தது. அவருக்கு எங்கே ஞானம் வந்தது? புத்கயா, அதெல்லாம் மகதத்துல தான் இருக்கு இந்த பகுதியில. சமண மதம் 24 தீர்த்தங்கர்ல 22 பேர் அந்த மகத பகுதியை சேர்ந்தவர்கள், 2 பேர் தான் மேற்கிந்தியா. அப்ப 22 தீர்த்தங்கர்கள் மெய்ஞானம், அறிவு, சமய உணர்வுகள், மெய்யறிவு, பெரிய சாம்ராஜ்யங்கள், இதையெல்லாம் தோற்றுவித்த
அந்த கங்கை சமூலினுடைய ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதியான யுத்தமே இன்னும் முடியவில்லை. நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் வைகையை பத்தி, அங்கேயே பஞ்சாயத்து என்ன முடியல. இந்த பஞ்சாயத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் நாம் இந்த நுட்ப அரசியலை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. 24 தீர்த்தங்களில் 22 பேர். ராமாயணம் மகாபாரதம் என்பது குறியீடு. நாகசாமியை பத்தி சொன்னாங்க, அவர் நல்ல பழைய நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. ஆனால் கடைசி திருக்குறளை கோர்த்து விட்டு போனார்ல. அதே மாதிரி மதுரை திருக்குறள் வேதங்களின் சாரம்னார். அதே மாதிரி மதுரையில் அவர் தான் இருந்தார். பாண்டவர்கள் இந்த சவுத் பக்கம் வந்தப்ப அதுவும் எங்க சைடுல மதுரை பக்கம் வரும்போது அங்க இளவரசி அவன் கல்யாணம் பண்ணி அப்படியே போற போக்குல பாண்டிய அரசை தோற்று விட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் பாண்டவர். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாண்டவன் கொஞ்சம் கேட்கறது ஒரு மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இவர் கொந்தகைன்னு ஒன்று வச்சிருக்காங்க. இவர் புக்கில் இருந்தா நான் கலாச்சிருக்கேன். கொந்தகைன்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த கீழடி, அப்புறம் பள்ளிச்சந்தை, கொந்தகை, அகரம் இதெல்லாம் இருக்கு. நிலையூர்லாம் ஒரு ஊர்ல இருக்கு அந்த பகுதி, சிலைமான் பகுதியில். அந்த கொந்தகை ஒருத்தர் சொல்றாரு ஒரு மீட்டிங்ல, நானும் இருக்கேன், கொந்தகைங்கிறது குந்தி தேவி சதுர்வேதி மங்களத்துடைய மறுவல். என்னடா அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிணத்தடியில எழுதிருச்சு. இந்த கிணத்தடியில எப்படா எழுதிருச்சுன்னு கேட்டீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு. கொந்தகை எங்க இருக்கு? கொந்தகையில இரும்பு காலத்துல இருந்து, கீழடியில இரும்பு காலம், அதுல இருந்து காலத்துல இருந்து எல்லா புதைய இடம்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. நாங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ திடீர்னு கொந்தகை குந்தி தேவி நல்லூருங்கிறாரு. அப்ப சரி அப்படின்னு கேட்டா, நான் வீட்டை திருப்பி கேட்கிறேன், தமிழ்நாட்டுல 2 கொந்தகை இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவன் கேள்விப்படவே இல்லை. என்கிட்ட கம்ப்யூட்டர்ல கட்டிட்டா, இது ஒரு கொந்தகை, இன்னொரு கொந்தகை தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. இந்த கொந்தகை குந்தி தேவி அது வேற. நான் சொன்னேன், அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கொந்தகை எந்த குந்தி தேவியினுடைய சதுர்வேதி மங்கலம். அது மாதிரி குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம் தான் கொந்தகைன்னு மறிவிச்சான். அப்ப அப்படி மறிவிச்சு நீங்க கோர்த்து விட்டின்னு வைங்க, இப்ப கொந்தகையில கிடைக்கிற மெரிட் எல்லாம் தான் மெரிட் ஆக்கிடலாம்ல. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் கீழடியில கிடைக்கிறதுலாம் அவர் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தவர், அவர் கட்டுரை எழுதியிருக்காரு. எல்லாம் இதை பத்தி, கண்ணகியை பத்தி எல்லாம் எல்லாம் எழுதியிருக்காரு. இந்த பழங்கானத்தை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இவ்வளவு நாள் சொல்லாம பாண்டிய இளவரசர் பாண்டவர்கள் மதுரை பக்கம் வரும்போது அர்ஜுனன் கல்யாணம் பண்ணி தோட்டு வச்சதான் பாண்டிய பேரரசு அப்படின்னு சொன்னாரு. அதை நான் அங்கேயே எந்திரிச்சு அப்ஜெக்ட் பண்ணேன் மீட்டிங்ல. ஏன்னா பொதுவாக இந்த கல்வி ஆய்வு தடங்கள்ல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசிரியர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டாருவீங்க, அதுக்கு கீழே அந்த பரம்பரையில வர்ற யாருமே அதுக்கு எதிர்த்து கருத்து சொல்லிட மாட்டாங்க. கருத்து சொல்லிடக்கூடாதுல்ல. ஏன்னா அவர் குரு, அவர் ஆசிரியர்கிட்ட போய் எப்படி ஒரு மாணவ அவர் தப்பாவே பேசினா கூட எல்லாரும் மௌனம் காப்பாங்க. அந்த மௌனம் காக்கிறவங்களே பெரிய பேராசிரியர் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்ப வழியா வந்தவர்கள் மௌனம் காத்து காத்து இந்த வரலாற்றை தோற்கடித்தார்கள். அதனால நான் ஆய்வுக்கூடங்களுக்கோ கல்வி நிறுவனங்களுக்கோ செல்லவே இல்லை. நான் ஒரு சுதந்திரமானவன். அந்த சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு பேசிட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், சார் நீங்க இருக்கிறீங்க, இவர் இப்படி சொல்றாரு, யாருமே பேச மாட்டீங்கன்னா, அவர் எங்க வாத்தியார். அப்ப எனக்கு வாத்தியார் யாரும் இல்லைங்கிறது தான் என்னுடைய பெரிய விஷயமே. அதனால நான் எந்திரிச்சு கேட்டேன், அதெல்லாம் சொல்லி கோர்த்து விட்டாங்க சார் இங்க அப்படின்னா உடனே அங்க மறுத்து பேசினேன். இவர் இருந்தாரு. ஆக நம்முடைய வரலாறு வரலாறுங்கிறது முக்கியமானது. ஹிஸ்டரி இஸ் இம்பார்ட்டன்ட். வரலாற்று இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. வரலாற்று இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. வரலாறு தப்பிக்க முடியாதது. வரலாறு ஹிஸ்டரி இஸ் இன்எஸ்கேபிள். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வரலாறுல இருந்து தப்பிச்சு போக முடியாது. நீங்க வரலாறுல இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா, வரலாறு எழுதுற எவனாவது ஒருத்தன் உங்களை கொண்டு ஒரு இடத்துல மூலையில உட்கார வச்சு கட்டி விட்டு போயிடலாம். நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியாது. ஆக இந்த வரலாற்றுக்கான விழிப்புணர்வு தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட மரபில் வந்தவர்கள், அறிவு சார்ந்த சமுதாயம். சங்க இலக்கியத்தில் ஒரு புலவர் பிசிராந்தையர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்கிறான், 1990 என்னை மாதிரி தான் வயசு இருக்கு, கடமை 65 வயசு இருக்கு, தலையை நிறைய நரைச்சு ஃபுல்லா. அவர்கிட்ட கேட்கிறான், ஏன்னா எவ்வளவு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு, தலையை நரைக்கலையே அப்படின்னு பிசிராந்தையர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்கிறான். உண்மையிலேயே கேட்டானால் அது இவருக்கு கவிதையா இருந்தா கூட அது ஒரு கருத்தியல் தானே. ஆண்டு பல ஆக நரை இல ஆகுதல் யாங்கு ஆகிய, இவ்வளவு வயசாயிருச்சு எப்படி உங்க தலை நரைக்காம இருக்குன்னு என வினவிதில் ஆயின். இப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நீ கேட்டினா இந்த பதில் சொல்வேன். அப்படி கேட்டினா வினவுதல் ஆயின் மாண்ட என் மனைவியோடு. மாண்ட என் மனைவினா செத்து போன மனைவி கிடையாது. அப்போ மாண்டனா மாண்புமிகு மனைவின்னு அர்த்தம். மாண்டனா மாட்டு. இப்போ நாற்றம் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா, அப்படின்னா நல்ல வாசம். இப்போ நான் நாற்றம் அடிக்குதுன்னு சொன்னால் தீய வாசம் நினச்சிக்கோ. ஆக மாண்ட என் மனைவியோடும் மக்களும் நிரம்பினர். என் குழந்தை குட்டி, என் ஒய்ஃபு, மனைவி எல்லாம் நல்லவையிலாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. யான் கண்டனர் என் இளையரும், என்னுடைய அடுத்த தலைமுறையும் நல்ல பையங்களா நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்காங்க.
வேந்தனும் அல்லவை செய்யான். ஊர் ராஜாவும் ஊரடிச்சு உலையில போட மாட்டான், நல்லவனா இருக்கான். வேந்தனும் அல்லவை செய்யான், அல்லவை செய்யான் காக்கும் அகந்தலை ஆன்றுவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் வாழும் ஊரே. ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை பிடிப்பு உடைய சான்றோர்கள் பலர் எனது ஊரில் வசிப்பதால் என் தலை நிறைக்காமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு புலவன் சொல்லிட்டு போனா எப்படிப்பட்ட ஒரு மரபில் இருக்கிறோம். நான் சொல்ல விரும்புவது இதுதான். நாம் தொடர்ந்து ஒரு எதிர்வினையை ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம். அந்த எதிர்வினை நமக்கான எதிர்வினை. பேராசிரியர் ஐயா கூட சொல்லுவாங்க, சங்க இலக்கியம் என்ற அந்த கருதுகோளில் அந்த சொல்லாக்கத்தில் பலருக்கும் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். எனக்கும் தெரியும், சகர கிளவி மதனோரற்றே ஐ எவனும் மூன்றளங்கடையே. சமணம் தமிழாக இருக்க முடியாது, சக்கரம் தமிழ் இல்லை, சகடம் தமிழ் இல்லை, சத்தியம் தமிழ் இல்லை, சௌராஷ்டிரம் தமிழ் இல்லை, சௌஜன்யம் தமிழ் இல்லை, சைனம் தமிழ் இல்லை. இருந்தாலும் சங்க இலக்கியம் என்ற சொல்லை நாம் கட்டமைத்து இருக்கிறோம். அதனால் நான் முரண்படுறதில்லை. எங்கள் அம்மா ஒரு நாள் கூப்பிட்டாங்க. என்னுடைய ஆசிரியர் தமிழ் குடிமகன் அவர் தன்னுடைய பேரை சாத்தையா தமிழ் குடிமகனாக மாற்றிட்டார். என்கிட்ட சொன்னார், பாலகிருஷ்ணன், நான் பாலகிருட்டினன் தான் என்னை கூப்பிடுவார், கிருஷ்ணன் சொல்ல மாட்டார். பாலகிருட்டினன், உன் பேரை வாணிக வாழ்க்கை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும், அதில் இடைச்சல்கள் இருக்கும். அதையெல்லாம் மீறி எனக்கு இந்த வல்ல நாய் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கொங்கு பகுதியிலும் மதுரையிலும் பேசப்படுகிற ஒரு சொல்லாடல் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது, தொல்காப்பியத்தில் இருக்கிறது. அந்த பகடை கலித்தொகையில் உருட்டி விடப்படுகிறது, அது கீழடியில் கிடைக்கிறது, லோத்தலில் கிடைக்கிறது, முகஞ்சோதராவில் கிடைக்கிறது, ஹரப்பாவில் கிடைக்கிறது என்பதுதான் இந்த வரலாற்றுக்கான நியாயம். ஆக நான் அந்த இலக்கியத்தை பயன்படுத்தியே தீர வேண்டும். அப்படின்னு இருக்கும்போது இந்த எதிர்வினை கருணானந்தம் பேராசிரியரும் அமர்நாத் ராமகிருஷ்ணனும் பேரூர் அடிகளாரும் நானும் ஒரிசாவிலிருந்து ஓடி தூங்காமல் ஏற்கிற இந்த எதிர்வினையும் இன்று நேற்று செய்யும் எதிர்வினை இல்லை. இந்த எதிர்வினையைத்தான் சங்க இலக்கியம் செய்தது. அந்த சங்க இலக்கியத்தில் மாங்குடி கிளார்னு ஒரு புலவர் இருக்கார். அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். நான் ஆகச்சிறந்த பண்பாட்டு அரசியல் கவிதைகளாக நான் இந்த இரண்டு கவிதைகள் அறிவுடையான் ஆறு அரசும் செல்லும் மேற்பால் கீழ்பால் அப்படிங்கிறதும், இந்த 4 என்ற எண்ணை வைத்து மாங்குடி கிளார்னா ஒரு லேண்ட்லார்ட். அவர் எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஒரு நிலவுரிமை உள்ள ஆள் தான். அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். என்கிட்ட இவர் சொன்ன மாதிரி 4 மலர்களுடைய பேரை சொல்ல சொன்னா இதுதான் 4 மேல் 4 பூ சொல்றார். அதுல எனக்கு தெரிஞ்ச பேர் முல்லை மட்டும்தான். தெரிஞ்சது 1, தெரியாது 3. குரவம் பிடவம் அப்படிங்கிறாரு. என்னை குரவ மலரை காட்டினா என்னால் காட்ட தெரியாது. எனக்கு ரோஜா மல்லிகை இதெல்லாம் தான் தெரியுமே தவிர தெரியாது. பேர் தெரியாத 3 சேர்த்து 4 சேர்த்து சொல்றாரு. அதே மாதிரி உணவு 4 உணவு சொல்லுன்னு சொன்னா அந்த காலத்துல நெல் இருக்கு. நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இளவேல் அதே கவிதையில் வருது. ஆனா அந்த 4ல அவர் நெல்லை சேர்க்கல. வரகே, திணையே, அவரை, கொள்ளு. உங்க ஏரியா பக்கம் கொள்ளு பயிர் வச்சிருக்கீங்கல்ல, ஹார்ஸ் கிராம் காண பயிர்னு சொல்லுவாங்க எங்க ஏரியாவில். அந்த கொள்ளு பயிர் இந்த 4 சொல்றாரு. அதே மாதிரி 4 குடியோட பேர் அப்படின்னு சொன்னா அப்ப ராஜாவும் இருந்திருக்கான், கவிஞர் இருந்திருக்கான், கணக்காயனா இருந்திருக்கான், பொற்கொள்ளன் இருந்திருக்கான், பெரிய பெரிய ஆள்லாம் இருந்திருக்கான், எவ்வளவு பெரிய ஆள் அந்தணர்களா இருந்திருக்கான். இவன் சொல்றான், பாணன் பறையன் துடியன் கடம்பனோடு இந்நான்கு இலவும் குடியும் விளவே. ஏன் இந்த 4 சொல்றாரு? 5 சொல்லியிருக்க கூடாதா? அல்லது 3 சொல்லியிருக்க கூடாதா? என்னென்று சொன்னால் அப்போதே 4 என்ற எண் அரசியலாக்கப்பட்டு விட்டது. 4 வேதம், 4 வர்ணம். அந்த 4 வர்ணத்திற்கு எதிராக மாங்குடி கிளான் வைத்த அரசியல், பண்பாட்டு அரசியல் தான் இந்த 4 பட்டியல். இதைத்தான் நான் எழுதி வருகிறேன். அந்த பண்பாட்டு அரசியலைத்தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால், இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்னால் நாமும் முன்னெடுத்து செல்கிறோம். அப்போதுதான் வரலாறு காக்கப்படும். வரலாற்றை தரவுகளால் நாம் கட்டமைப்போம், வரலாற்றை மீட்டெடுப்போம். அது முன்பு எப்போதையும் விட எனக்கு நம்பிக்கை அதிகமாகவே இருக்கிறது. இந்த வதந்திகளை பரப்புவதற்கு தொழில்நுட்பம் எப்படி உதவுகிறதோ அதை போலவே உண்மையை பரப்புவதற்கும் இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது. நேற்று கோயம்புத்தூர் பிளேன்ல இறங்குறேன். இறங்கி கோயம்புத்தூர்ல பஸ்ல உட்கார்ந்து நிற்கிறேன். ஒருத்தர் என்னை பார்த்து சிரிக்கிறார். நமக்கு தான் நிறைய பேர் பார்த்துருவோம், மறந்துட்டோமோ அப்படின்ட்டு நானும் சிரித்தேன். அப்போ திருப்பி சிரித்தேன். நான் நட்பாக சிரித்தார். அப்படிங்கும்போது வணக்கம் சொன்னார். அப்போ தான் அவங்களுடைய மனைவி வந்தாங்க.
அவங்க உங்கள் யூடியூப்ல வந்துருக்கோம். நாங்கள் 2 பேரும் வியட்நாமில் இருக்கோம் சார். 25 வருஷமாக வியட்நாமில் இருக்கோம். நான் 25 வருஷமாக வியட்நாமில் இருக்குன்னா உங்களுடைய சிந்துவெளி உரை, சங்க இலக்கிய உரை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் சென்னை விமான நிலையத்தில் வந்து போன வாரம் வந்து இறங்குறேன். ஒரு பையன் ஓடி வந்து சார் அப்படின்னா ஒரு செல்ஃபி எடுக்கலாம். செல்ஃபி எடுத்துக்கும் போது சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே. ஜாப். ஆகவே வரலாறு பாதுகாப்பாக இருக்கிறது, தொடர்ந்து பாதுகாப்பாக வைத்திருப்போம். அதற்கு இந்த 2024 ஒரு மிக அருமையான வாய்ப்பை நமக்கு அளித்திருக்கிறது. ஜான் மார்ஷலை கொண்டாட வேண்டிய நேரம், இந்த உரிமை கோரல் செய்யப்பட வேண்டிய நேரம். தமிழ்நாட்டில் பென்னிக்விக்கை போலவே ஜான் மார்ஷலுக்கும் அலெக்சாண்டர் வீக்கும் சிலை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. லண்டன் ஆக்ஸ்போர்டு போயிருந்தபோது ஜியு போப் கல்லறையில் நின்ற போது எனக்கு கண்ணீர் கசிந்தது. எப்படிப்பட்ட மனுஷன், கனடாவில் பிறந்து தமிழ்நாட்டில் வேலை பார்த்து திருக்குறள் எழுதி எலிசி செஞ்ச உரை, கால்டுவெல் செய்த தொண்டு, மெக்காலை செய்த தொண்டு. யாரை பார்த்தாலும் மெக்காலை, கால்டுவெல், ஜியு போப்பை தூத்துனாங்க. ஆனால் அவர்கள் அந்த கல்வி பரவலாக்கப்பட்டதே நம்ம ஒரு காலத்தில் சங்க இலக்கியத்தில் பரவலாக இருந்த காலத்தில் வந்து இடைக்காலத்தில் கல்வி மறுக்கப்பட்டது. நாம் இப்போது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்திருக்கிறோம். ஆகவே இந்த வரலாற்று மீட்டெடுப்பதற்கு இந்த 2024